நீங்க வீடு கட்டி முடிச்சது உங்களுக்கு பெரிய சாதனையோ இல்லையோ, எனக்கு பெரிய சாதனையா இருக்கு. என்ன சாதனைங்கிறே? இனிமேதான் இருக்கு எங்களுக்கு சோதனையே. ஆண்டவன் நல்லவங்களை சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டாங்கிறத உங்களை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு இந்த அளவுக்கு வீடு பூர்த்தி ஆயிருக்குன்னா அதுக்கு காரணம் உங்ககிட்ட இருக்கிற நல்ல மனசு தானே தவிர பணம் காசு இல்லை. எத்தனையோ பாதியில நின்று போன கட்டடங்கள் முடிக்கவே முடியாம முடிஞ்சதை கொடுங்கன்னு காசை வாங்கிக்கிட்டு கைமாத்தி விட்ட கட்டிடங்கள் எத்தனையோ நான் என் சர்வீஸ்ல பார்த்ததுனால நான் சொல்றேன், உண்மையிலேயே நீங்க சாதிச்சிட்டீங்க சார். இன்னும் சொல்ல போனா உங்க உண்மைதான் உங்களை சாதிக்க வச்சிருக்கு. எப்பவுமே உங்க ஃபைனான்ஸ் பொசிஷனை மற்ற பார்ட்டிங்க மாதிரி மறைக்காம ஓப்பனா என்கிட்ட சொல்லுவீங்க. நம்ம கிட்ட சம்பளம் வாங்குற இன்ஜினியர் தானே, இவங்கிட்ட எதுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லணும்னு நீங்க ஈகோ பார்த்ததே இல்லை. நாங்க யதார்த்தமாவே இருந்து பழகிட்டோம். அது பெரிய பலம் சார். ரொம்ப சந்தோஷம் சார். இதுல நீங்க கேட்ட பணம் இருக்கு சார். பேலன்ஸ் அமௌண்ட்டை கிரகப்பிரவேசம் அன்னைக்கு கொடுத்துட்றேன். என்ன சார் அப்படி பாக்குறேன்? கிரகப்பிரவேச அன்னைக்கு மட்டும் எப்படி திடீர்னு பணம் வரும்னு யோசிக்கிறீங்களா? உங்கள்கிட்ட சொல்றதுக்கு என்ன சார், எங்களை மாதிரி மிடில் கிளாஸ்ல பாதி பேர் வர்ற மொய் பணத்தை நம்பியே ஃபங்க்ஷனை வச்சு நடத்தி முடிச்சிருவோம். நீங்க எப்ப கொடுக்குறீங்களோ அப்ப நான் வாங்கிக்கிறேன் சார். ஏன்னா நீங்க எப்படியும் கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கோம், அதுவே எங்களுக்கு போறோம். வரேன் சார். வாங்க சார்.